Hi friends, welcome to Gurukulam Tailoring. இன்னைக்கு நம்ம வந்து இந்த ப்ளவுஸில் ஹெம்மிங்கும் பட்டன் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தைக்கிறத பார்த்தோம். இப்போ இந்த ஹெம்மிங் மெத்தடை நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இப்போ இந்த நூல் வந்து எப்படி கோர்க்கிறதுன்னு பார்க்குறேன். இந்த த்ரெட்டரை ஒருத்தர உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த த்ரெட்டரில் இந்த ஊசிக்குள்ளே அப்படி விட்டுட்டு த்ரெட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த த்ரெட்டை இதுக்குள்ளே அப்படி விட்டுட்டு இந்த இதை வெளியே இழுத்தீங்கன்னா இந்த நூல் வந்து வெளியே வந்துடும் ஈஸியாக. இப்போ நமக்கு தேவையான அளவு த்ரெட் எடுத்துக்கிறோம். ரொம்ப லாங்காக எடுக்காதீங்க, சிக்கு விழுகும். கொஞ்சம் நிதானமாக நீங்கள் எடுத்துக்கிட்ட தேவைன்னா அப்புறம் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை நாட் போட்டுக்கிறோம். ஒரு சுற்றிக்கோங்க. இப்படி திரிச்சு விட்டுட்டு அப்படியே திரிச்சுக்கிட்டே இந்த இதை அப்படியே எடுத்தீங்கன்னா இதே நாட் விழுகுது பாருங்கள். அப்போ இதை வந்து இப்படியே சுருக்கி இப்படி இழுத்தீங்கன்னா ஒரு நாட் விழுந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டாக. இப்போ இந்த ஹெம் பண்ணுறதை பார்ப்போம். இப்போ ஸ்டார்ட் பண்ணது இது மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது ஒரே சிங்கிள் ஃபோல்ட்லேயே நம்ம பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு அப்படி கையில் பிடிச்சி பேலன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம கைக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டோம் இல்லையா மிஷின் இல்லையா, அதே மாதிரி இதை நல்லா அப்படி ஃபோல்ட் பண்ணி இன்னொரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு மிஷினில் முதல்ல ஒரு ஸ்டிச் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் ஹெம் பண்ணிவிட்டு அதை பிரித்து விட்டுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு டைரெக்டாக தான் காமிக்கிறேன். இப்படி இந்த பிசுரெலாம் வெளியே நீட்டிகிட்டு இருக்கக்கூடாது. இதை உள்ளே அப்படி தள்ளிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நீடில் உள்ளே விடும்போது இப்படி குத்தாதீங்க. இந்த கேப்புக்குள்ளே அப்படி உள்ளே விட்டிங்கன்னா இந்த நாட் வந்து வெளியே தெரியாது, உள்ளே போயிடும். நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஹெம் பண்ணுறதுக்கு. இந்த இதையும் லாக் பண்ணணும். நீங்கள் இந்த போர்ஷனையும் நீங்கள் லாக் பண்ணணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஒரு சின்ன குத்திட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. அடுத்தது இன்னொரு குத்து அதே மாதிரி குத்திட்டு திருப்பி ஒரு நாட் போட்டுக்கோங்க. அப்போ இந்த இடம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டைட்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். இப்போ இதே ஹெம்மிங்லேயே உங்களுக்கு 2 மெத்தட் நான் வந்து சொல்லி கொடுத்துட்றேன். ஒன்று நூல் வெளியவே தெரியாத மாதிரி தைக்கிறதும், இன்னொன்று வந்து வெளியே நூல் தெரியும் அந்த மாதிரியும் ஒரு 2 மெத்தட் இந்த ஹெம்மிங்லேயே உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம போடுறது இந்த மாதிரி சாய்வாக அப்படியே குத்திகிட்டே போகும். அப்படியே எடுத்துகிட்டு அடுத்தடுத்து குத்தி எடுத்துகிட்டே போகும். சின்ன பாயிண்ட் அப்படி எடுக்கணும். இந்த துணியும் குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் தான் இருக்கணும். ரொம்ப எடுத்திங்கன்னா பின்னாடி வந்து புள்ளி புள்ளியாக அசிங்கமாக தெரியும். இது ஒரு டைப் ஆஃப் ஹெம்மிங். அப்படியே நீங்கள் குத்திகிட்டே போகிறது. இந்த மாதிரி சாய்வாக குத்திட்டு வரும்போது ஒரு 3 குத்துக்கு ஒரு தடவை இப்படி ஒரு நாட் போட்டுருங்க. இது போடும்போது அதுவும் நம்ம விரலோ ஏதோ பட்டு அந்தாலும் நமக்கு வந்து பிரிஞ்சுட்டு வராது. இன்னொரு டைப்பு இதுலேயே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாட் போடுவாங்க. இந்த இப்படி ஒரு குட்டியாக ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த நீடில் மேலே இப்படி ஒரு சுற்றி இப்படி எடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு குத்துக்கும் ஒவ்வொரு நாட் விழுகும். கீழே மேலேயும் ஒவ்வொரு பாயிண்ட் துணி மட்டும்தான் எடுக்கணும். சின்ன இதுதான் குத்தணும். ரொம்ப இந்த விரிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன், இவ்வளோ தான் இருக்கணும். நீங்கள் நிறைய எடுத்தீங்க அப்படின்னா பின்னாடி குத்து பார்க்கும் போது அசிங்கமாக இருக்கும், புள்ளி புள்ளியாக இருக்கும். இந்த பாருங்க, குத்துனதே தெரியாது பாருங்க, குட்டி பாயிண்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு பாயிண்ட்டு கிராஸாக நமக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு 4 குத்து எடுத்துகிட்டு வந்து ஒரு நாட் போட்டோம். இன்னொரு இது வந்து ஒவ்வொரு குத்துக்கும் ஒவ்வொரு நாட் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த ஹெம்மிங் இதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். இந்த நூலே வெளியே தெரியாது. அது எப்படின்னா நம்ம இங்கே குத்துன இடத்துல இருந்து இந்த ஃபோல்டு இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டுக்குள்ளே இப்படி உள்ள நூல் ஊசியை விடுறோம். அப்போது இது உள்ளே போயிடும் அந்த நூலை. அப்போது எந்த இடத்துல நம்ம வெளியே எடுத்தோமோ அந்த இடத்துல ஒரு சின்ன குத்து எடுத்து ஒரு நாட்டு. அப்புறம் திருப்பி நம்ம இங்கேருந்து அதே மாதிரி ஒரு குட்டியாக இதுக்குள்ளே உள்ளே விட்டு எடுக்கிறோம். எடுத்துட்டு திருப்பி அதே இடத்துல ஒரு குத்திட்டு அதையும் ஒரு நாட் போடுறோம். அப்போ உங்களுக்கு வந்து நூல் வெளியே தெரியாது, ஹெம்மிங் வந்து நீட்டாக இருக்கும். இது பாருங்கள், இந்த கிளாத் இந்த ஃபோல்ட் பண்ண இந்த கிளாத்துக்குள்ளே இப்படி விட்டுருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சு தான், 1/2 இன்ச்சுக்கும் ஒரு புள்ளி கம்மியாக தான் நீங்கள் எடுக்கணும். ரொம்ப லாங்காக எடுக்கக்கூடாது. இந்த டிஸ்டன்ஸை இந்த மாதிரி எடுத்துட்டு திருப்பி இதுலேயே அந்த இடத்துலையே குத்துறோம். இது வந்து ஹெம்மிங் வந்து நீட்டாக இருக்கும்.
நம்ம விரல் அ அ அவசரத்தில போடும்போது விரலுக்குள்ள மாட்டிக்கிச்சுன்னா, அந்த நூல் மாட்டிக்கிச்சுன்னா அந்து போகும். அந்த மாரி இது ஆகாது. இதே மாரி நீங்க ஃபுல் ப்ளவுஸையும் இதே மாரி குத்தி குத்தி எடுத்து பண்ணீங்கன்னா நீட்டா இருக்கும். உள்ள விட்டு எடுங்க. இல்ல அவசரத்துக்கு அப்படிலாம் பண்ண முடியாது. இது நெறைய டைம் எடுக்குதுன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு 2 டைப் சொல்லிக் குடுத்தேன் இல்லையா? அதில எந்த டைப் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ, அந்த டைப்ல நீங்க பண்ணிக்கங்க. இது ஃபினிஷிங் நீட்டா இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த இடத்துல உள்ள ஸ்டிச்சஸ்க்கும், இங்க உள்ள ஸ்டிச்சஸ்க்கும் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டா தெரியும். எப்படி ஃப்ரண்ட்ல நமக்கு இந்த குத்து குட்டி குட்டியா வெளிய தெரியுதோ, அதே மாரி இந்த பக்கம் இருக்கும். இந்த மாரி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து லாங் ஸ்டாண்டிங்ல இருக்கும் ஹெம்மிங்கு. ப்ளஸ் வந்து நீட் ஃபினிஷிங்காவும் இருக்கும். அவசரத்துக்கு போட்டுக்கிறதுனா இந்த 2 டைப் நீங்க எந்த டைப் நீங்க சாய்ஸ் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. இப்ப இந்த ப்ளவுஸ் ஃபுல்லா நம்ம ஹெம் பண்ணி முடிச்சுக்கிறோம். இப்ப நம்ம எடுத்த நூல் வந்து முடிஞ்சிருச்சு. இத வந்து நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணிட்டு, இந்த அடுத்த நூல் நம்ம கன்டின்யூ பண்ணணுங்கிறத பார்த்துக்குவோம். இப்ப இந்த மாரி குத்திட்டு, இதில ஒரு 2, 3 நாட் போட்டு, இத அப்படியே எடுத்து நாட் போட்டுட்டு, இத கட் பண்ணிட்டு, அடுத்து ஃப்ரெஷ்ஷா நூல் எடுத்து அப்படியே கன்டின்யூ பண்ணிக்க வேண்டியது தான். இப்ப இத எடுத்துட்டு, இப்போ இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்படி குத்தி எடுக்கும்போது, இந்த முடிச்சு வந்து உங்களுக்கு அந்த இடத்துல தெரியும். அதனால என்ன பண்றேன்னா, இந்த அடியிலருந்து இப்படி குத்தி வெளிய எடுக்கிறேன். அப்ப அந்த முடிச்சு வந்து உங்களுக்கு உள்ள போயிடும். அந்த மடிப்புக்குள்ள போயிடும். நீட்டா இருக்கும். இத நம்ம இங்க கட் பண்ணி விட்ட மாரியே தெரியாது. அப்படியே நம்ம கன்டின்யூ பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ட் வந்ததும், இந்த நீட்டிட்டு இருக்கிற இந்த கிளாத்தும் உள்ள போயிடணும். இந்த ஸ்டார்ட்டிங்ல எப்படி உள்ள கவர் பண்ணோமோ, அதே மாரி இந்த எண்ட்லயும் உள்ள போயிடணும். இந்த மாரி இருக்கணும் நீட்டா. அப்போ அந்த இப்படி வைக்கும்போது, இந்த கிளாத் வெளிய தெரியுது இல்லையா? இத நல்லா அப்படியே உள்ள புஷ் பண்ணிறணும். பண்ணிட்டு இதே மாரி ஹெம் பண்ணி இத முடிச்சிடணும். நீட்டிட்டு இருக்கிறத அப்படி உள்ள பிரஸ் பண்ணி விட்டுட்டு, அடுத்தது நம்ம அப்படி ஹெம் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதே மாரி இந்த எண்ட் வரும்போது இங்க ஒரு நாட் போட்டுறணும். அத எப்படி இந்த சைடு க்ளோஸ் பண்ணமோ, அதே மாரி இதையும் அதே மாரி கவர் பண்ணிடணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஓப்பன் இல்லாம நீட்டா அப்படியே லாக் ஆன மாரி இருக்கும். ஒரு 2 நாட் சுத்திட்டீங்கன்னா 2 சுத்து சுத்திட்டீங்கன்னா, அது நாட் விழுந்துரும். அவ்வளோதான். இத கட் பண்ணிட்டோம். இதே மெத்தட்ல நீங்க இந்த ஸ்லீவ்ஸையும் ஹெம் பண்ணிருங்க. இப்ப இந்த ஹெம்மிங் முடிச்சுட்டோம். இப்ப எப்படி பேக்ல இருக்கோ, அதே மாரி ஃப்ரண்ட்லயும் நீட்டா இருக்கு பாருங்க. இந்த மாரி பண்ணிட்டேன். அடுத்தது இதே மெத்தட்ல ஸ்லீவ்ஸையும் நம்ம பண்ணிடுறோம். இப்ப ஸ்லீவ்ஸ்க்கு வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து இங்க ஒரு ஸ்டிச் போட்டு வச்சிருக்கேன். நீங்க வந்து ஹெம் பண்றத பண்ணிட்டு, இந்த ஓரமா இப்ப கழுத்துக்கு எப்படி ஹெம் பண்ணமோ, அதே மாரி இந்த சர்க்கிள் ஃபுல்லா பண்ணிட்டு, இந்த மிஷின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா? இத பிரிச்சு விட்டுறணும் நம்ம. 2 கைக்கும் அதே மாரி பண்ணிருங்க. அடுத்த வீடியோல உங்களுக்கு பட்டன் போடுறது எப்படிங்கிறத நான் சொல்லி தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.